இப்போ கூட நான் வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். எங்கள் ஹஸ்பண்டு கூப்பிடும்போது வாயா போயான்னு கூப்பிடுவாரு. ஆனால் எனக்கு வந்து வாடா போடான்னு கூப்பிட்டாதான் நான் அம்மாங்கிற உரிமை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அதனால நான் அப்படி தான் ரவியும் அப்படி தான் கூப்பிடுவேன், ராஜாவும் அப்படி தான் கூப்பிடுவேன். ஆனால் என் பொண்ணு அம்மான்னு கூப்பிடுவேன், அவளை வாடி போடிலாம் கூப்பிட்டதில்லை. ராஜாவை ராஜப்பான்னு சொல்லுவேன். ஆமாம் ராஜப்பான்னு. என் பொண்ணு பேர் ரோஜா, ரோஜிம்மான்னு சொல்லுவேன். ரவியை மட்டும் ரவிக்குட்டி சொல்லுவேன். ஆமாம் சின்ன பையன்னு சொல்லிட்டு. ராஜப்பா உயரம் குறைந்தேன் உன்னால், மணலில் வரைந்தேன் உன்னால், கடலில் கரைந்தேன் உன்னாலே, ஒற்றை கிரையான் ரெண்டாய் உடைத்து கிறுக்கிடுவோம், உருளை சீவல் பையை வெடித்து நொறுக்கிடுவோம், நொறுக்கிடுவோம் கூறும்பா என் உலகே நீ தாண்டா, கூறும்பா என் உயிரே நீ தாண்டா. So nice, thank you. இது கேட்கும்போது ஞாபகம் வருது. அதில் எனக்கு பயங்கரமான ஒரு பெருமையான விஷயம் எனக்கு என்னென்னா, அம்மா வந்து நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் எம்ஏ எழுதுனாங்க. தமிழ் எம்ஏ எக்ஸாம். அதை எழுதும்போது ஒரு கொஸ்டின் வந்து அதுக்கு வந்திருக்கு. அதாவது ஒரு 4 வரி பாடல், அது வந்து அவங்களே எழுதணும்னு சொல்லிட்டு எக்ஸாமில் என்னை பற்றி என்னை பற்றி எழுதியிருக்காங்க. அதில் அந்த 4 வரி பற்றி எழுதினேன் நான் அந்த எக்ஸாமில். அவன் என்னை பற்றி 4 வரி அதில் இருக்குங்கிறது. எழுதிட ஏடு மிஞ்சுமோ அப்படின்னு லாஸ்ட் லைன். எழுதிட ஏடு மிஞ்சுமோ அப்படின்னு ஒரு லைன். அதுக்கு அவங்க எழுதுறது வந்து குமிழ் சிரிப்பும் கோவை செவ்வாயும் ராஜா என்ற ரத்தின பெயரும் இன்பமே வீட்டினிலே அவன் படுத்தும் பாடு கொஞ்சமோ இன்பமே ஏட்டினிலே அவன் படுத்தும் பாடு கொஞ்சமோ வீட்டினிலே அதை எழுதிட ஏடு மிஞ்சுமோ அப்படின்னு எம்ஏ எக்ஸாம்ல. என்னுடைய நீங்க சும்மா இருங்க, அதுதான் பிடிச்சிருக்கவங்கள நான் இங்க என்னன்னா கையை தான் பிடிச்சிருக்கேன், வாயை பிடிக்க முடியாது. கமல் சார் பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தோணுது. இவன் திட்டுவான் சொன்னான். இவன் வந்து சின்ன வயசுலேருந்து கமல் ஃபேனு. இவன் வந்து கமலோட ஃபோட்டோ எடுத்துக்கணும் ரொம்ப ஆசை. சரின்னு சொல்லிட்டு பேசும் படம்னு ஒரு படம், அது நாங்கள் ஒரு ஏரியா பண்ணியிருந்தோம். அப்போ கமல் சார் மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தான். அப்போ ஒரு 13-14 வயசு இருக்கும் அவனுக்கு. சின்ன பையன், ஆனால் பயங்கர கமல் ஃபேனு. எப்போவுமே கமல்ஹாசன் ஃபேன் தான் அவன். அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் சத்யா எதுலேயோ ஷூட்டிங்கில் இருந்தாரா, அது முடிஞ்ச டைமான்னு தெரில. ஹேர் எல்லாம் கம்மியாக இருந்தது அவர் தலையில். ஐயோ எனக்கு நல்லா ஹேர் தலையில் இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்துக்கலையே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணான். அப்போ விக்ரம் ஃபிலிம் ரிலீஸ் அப்போது அழுது அடம் பிடிச்சி ஃபர்ஸ்ட் டே பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணவேணி தியேட்டரில் வந்து ரோடுக்கு வெளியே நிற்குது க்யூ. நானும் அம்மாவும் என்னை கையில் பிடிச்சிக்கிட்டு என்னை க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கி கூப்பிட்டு போனாங்க. கிருஷ்ணவேணி தியேட்டர் ரோட்டில் எங்கேயோ இருக்கு க்யூ. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லாமல் இருக்காது.